எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த கே கே கோ கோ இந்த இடங்கள்ல வரக்கூடிய துணைக்கால் அந்த சிக்கல் நம்மளுக்கு வருது. அதை நம்ம இப்ப எப்படி சரி பண்றது ரொம்ப எளிமையா பார்க்கலாம். ரொம்ப எளிமை. இப்போ நான் சொல்றது மட்டும் நீங்க சும்மா ஒரு 2-3 செகண்ட் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு மேல உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாம போயிடும். சுத்தமா எடுத்துடலாங்க. நிச்சயமா முடியும். இப்போ வேணா கவனமா பாருங்க. இதை நம்ம என்ன சொல்றோம்னா கே கே கோ கோ. ஆனா நம்மளுக்கு இயல்பாவே என்ன தோணுதுன்னா இதை கேனும் நம்ம மனசு வரிச்சுக்குது, அதாவது நினைச்சுக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் என்ன சொன்னாங்க, ஆரம்பத்துல காணாச்சு நடத்தும் போது இத கான்னு சொன்னாங்க. என்னங்க வித்தியாசம்னு கேட்டதுக்கு கால் வாங்கி இருக்க பாத்தியாப்பா, இது என்னது கா அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப இங்க கால் வாங்கினதுனால பெருசு அப்படின்னு நம்ம மனசுல முதல் வரி படிக்கும் போது பதிய வச்சுட்டோம். இப்ப அடுத்து இந்த ஏரியாவுக்கு வரும்போதும் அதுக்குள்ள பாருங்க கூ கூ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நிறைய துணைக்கால் தான் வரும். இந்த வரிசையிலும் துணைக்கால் வரும். துணைக்கால் வந்தாவே பெருசு அப்படின்னு நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆனா இந்த இடத்துக்கு வந்தா நீங்க ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இந்த கொம்பை வச்சுதான் அது குறிலா நெடிலா, அதாவது குறுகிய வார்த்தையுடைய சொல்லா நீட்டமான வார்த்தையுடைய சொல்லா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒழிய துணைக்காலை வச்சு கண்டுபிடிக்க கூடாது. அப்ப துணைக்கால் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அது இந்த எழுத்து வேற இந்த எழுத்து வேறன்னு வித்தியாசம் காட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. இது கே, இது கோ. இது இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஓ கோ, அந்த மாதிரிங்க. இப்ப எப்படின்னு பார்த்தா இது கே, இது கே. இது பாருங்க ஒரு கொம்பு இருக்கு, இதுக்கு 1 மார்க் கொடுங்க. 2 கொம்பு இருக்கு, இதுக்கு 2 கொடுங்க. 1 சின்னது 2 பெருசு. இயல்பாவே நமக்கு தெரியுது இல்லைங்களா? இது 1 இது 1 2. அப்போ இது சின்னது இது பெருசு. இந்த கொம்பு இந்த 4 இடத்துல மட்டும்தாங்க வரும், வேற இன்னொரு இடத்துல வரும். இந்த கவுன வச்சோல ஒரு இடத்துல வரும். இந்த குழப்பமான 4 இடத்துல இந்த கொம்பு எங்க வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு சுழி போட்டிருந்தாங்கன்னா சின்ன சத்தம், 2 சுழி போட்டிருந்தாங்கன்னா பெரிய சத்தம். சிம்பிள், அவ்வளவுதான். இது அப்போ இது என்ன வரிசை, இது என்ன வரிசை கண்டுபிடிக்கணும்னா துணைக்கால் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா பெரிய காணாச்சா துணைக்கால் போட்ட காணாச்சா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா கோ நோ சோ நோ அந்த வரிசை. சரிங்களா? அதே மாதிரி துணைக்கால் போடாத சின்ன கா பயன்படுத்தினா வச்சுக்கோங்களேன் கே நெச்ச வரிசை. வெரி சிம்பிள். நாம இங்க பெருசா சின்னதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 கொம்பா 2 கொம்பான்னு பார்க்கணும். கே வரிசையா கோ வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் துணைக்கால பார்க்கணும். அவ்வளவுதான். நம்ம மனசு இயல்பாவே இங்க படிச்ச ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இங்கேயும் துணைக்கால பயன்படுத்த முயற்சி பண்ணும்போது தப்பாகுது. அதிகமா இது ஆங்கில வழி பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மாதிரி சிக்கல் வருது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி சிக்கல் வருது அதிகமா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம டோட்டலா எடுத்துடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட் தான். பெருசா சின்னதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 1 கொம்பா 2 கொம்பாங்கிறத பயன்படுத்தணும். கேவா கோவான்னு கண்டுபிடிக்கணும்னா துணைக்கால் போட்டிருக்கா போடலையா, போட்டிருந்தா கோ வரிசை, போடலன்னா கே வரிசை. அவ்வளவுதான். இப்ப பாருங்க இது கே, நம்ம மனசு இயல்பாக இது என்ன நினைச்சுக்குது, துணைக்கால் போட்டாங்க கே நினைச்சுக்குது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இது என்ன கோ. இது பாருங்க கே. இப்ப நம்மளுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. இது கேனா இதுவும் கேவா எப்படா வருதுன்னு நம்மளுக்கு தோணுது. இது கே, இது கோ, இது கே, இது கோ. ஓகேங்களா? இப்ப எதை பார்க்கணும், இந்த கொம்பை வச்சுதான் பெருசுனது கண்டுபிடிக்கணும். இந்த துணைக்கால் வச்சு கே வரிசையா கோ வரிசையான்னு கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க இப்படி போட்டிருக்காங்க, இது சுழிச்சிருக்காங்க. சுழிச்சது வச்சு பெருசினது ஈஸியா இருக்குது. இது துணைக்கால் போட்டு பெருசினது ஈஸியா இருக்குது. இது 2 தான் அந்த கூணுச்சியில கலந்து வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துக்கு வந்துட்டா மட்டும் முக்கியமா ஒரு சுழி கொம்புனா சின்னது, 2 சுழி கொம்புனா பெருசு. துணைக்கால் போட்டிருந்தா கோ நோச்ச வரிசை, துணைக்கால் போடலன்னா கே நெச்ச வரிசை. இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டோட்டலா எல்லா பிரச்சனையும் நம்ம எடுத்துடலாம். இப்ப கே நெச்சே கோ நோச்சே அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ ஏ வரிசை கே நெச்ச வரிசை, ஏ வரிசை கே நெச்ச வரிசை, ஓ வரிசை கோ நோச்ச வரிசை, ஓ வரிசை கோ நோச்ச வரிசை. இப்போ கேனா எப்படி, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கே 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 கே வருதுங்களா, இக்கே கே வருதுங்களா, இக்கோ இக்கோ கோ வருதுங்களா, இக்கோ கோ வருதுங்களா. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை நீங்க எப்ப படிச்சாலும் குறிலா நெடிலான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை சப்தமா இழுத்து படிக்கணும். குறிலுக்கு எப்பவுமே கம்மி சவுண்ட் கொடுக்கணும், ரொம்ப கம்மியா ஷார்ட் டைம்ல முடிச்சிடணும். நெடிலுக்கு எப்பவுமே நல்லா இழுத்து படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னாவே உங்களுடைய 90% தவறுகள் குறைஞ்சிடும். ஓகேங்களா?
இப்ப இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே நீங்க படிக்கும் போது அது கேவா கோவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் துணைக்கால் பயன்படுத்தணும். இந்த கொம்பு வர இடம் வந்தாவே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொம்பை வச்சுதான் பெருசினது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசுல ஆழமா போட்டுக்கோங்க. அப்ப எதுக்குடா துணைக்கால்? எதுக்குங்க சொல்லிட்டே இல்லைங்களா? எதுக்குன்னா நாம துணைக்கால் போட்டிருக்குது கோ வரிசை, கே வரிசைன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக. சின்ன காணாச்சா போட்டிருந்தாங்கன்னா கேனேச்ச வரிசை, பெரிய காணாச்சா போட்டிருந்தாங்கன்னா கோணூச்ச வரிசை, அவ்வளவுதான். அதுல கேனேச்ச வரிசையில சின்னது ஒத்தசொலி கொம்பு, கேனேச்ச வரிசையில பெருசு ரெட்டசொலி கொம்பு, கோணூச்ச வரிசையில சின்னது ஒத்தசொலி கொம்பு, கோணூச்ச வரிசையில பெருசு ரெட்டசொலி கொம்பு. சரிங்களா? இத வார்த்தை வடிவிலையும் நம்ம அடுத்த வீடியோல நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கலாம். நீங்க ஒவ்வொரு வார்த்தை நீங்க படிக்கும் போது இது நீங்க நல்லா நோட் பண்ணி படிங்க. இது ஒவ்வொன்றுக்கும் நான் பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் இருக்குது, நீங்க சொல்றது எங்களுக்கு சரியா புரியல, இல்ல வேற மாதிரி சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு, இல்ல எங்களுக்கு வேற இடங்கள்ல சந்தேகம் வருது, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா விளக்குற மாதிரி வீடியோஸ் இன்னும் நம்ம போட முடியும். ரொம்ப நன்றி.